ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சாப்டர் 1 பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ் 1ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபைண்ட் A cross B, A cross A அண்ட் B cross A. இதில் A, B அப்படிங்கிறது ரெண்டு செட்டு. ஸோ அந்த செட்டோடைய எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2, -2, 3 அது செட் ஏக்கு. செட் பிக்கு 1, -4. இப்போ இதுக்கு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எழுத போகிறோம். எப்போவுமே ரெண்டு செட்டுக்கு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் போடும்போது அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா ஆர்டர்ட் பேராக இருக்கும். ஆர்டர்ட் பேர்னா ஃபஸ்ட் எலமெண்ட் கூடயும் இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டை செகண்ட் எலமெண்ட் கூடயும் பேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது A cross B கண்டுபிடிக்கிறோம். இப்போது ஏல இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் 2, பியில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் 1, இது ரெண்டையும் பேராக எழுதுகிறோம். அதே ஏல இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் கூட பியில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டை பேர் பண்ணுறோம். இதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட் இந்த ஏக்கு எடுக்கிறோம். ஸோ -2, 1, -2, -4. நெக்ஸ்ட் ஏல இருக்கிற தேர்ட் எலமெண்ட் 3, 1, 3, -4. இப்போது இதே மாதிரி A cross A, அதாவது ஏல இருக்கிற செட்டுக்கு எலமெண்ட்ஸுக்கு ஏக்கே பேர் பண்ணுறோம். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்னா 2, 2, 2, -2, 2, 3. இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட்டு கூடயும் பேர் பண்ணுவோம். ஸோ -2, 2, -2, -2, -2, 3. Next 3, 2, 3, -2, 3, 3. So இது ஒரு செட் A cross A. இதே மாதிரி B cross A எழுதலாம். ஸோ பியில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் 1, ஏல இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் 2, 1, -2, 1, -3. சாரி 1, +3. நெக்ஸ்ட் -4 கூட எல்லா எலமெண்ட்டையும் பேர் பண்ணுறோம். 4, 2, -4, -2, -4, 3. அதுலேயே செகண்ட் சம்முக்கு ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டு அந்த செட்டு P, Qங்கிற எலமெண்ட்ஸோடு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு A cross B எழுதலாம். இங்கே ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் சேம்ங்கிறதுனால இதுக்கு இதையே பேர் பண்ண போகிறோம். ஸோ P, P, Q. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு ரெண்டு எலமெண்ட்டுக்கும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு பண்ணணும். Q, P, Q, Q. இப்போது A cross A, ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் சேம். ஸோ A cross Bயும் ஏங்கிற செட்டு ஏ கூடயே பேர் பண்ணாலும் நமக்கு இதே தான் வரும். ஸோ P, 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 Q, Q, P, Q, Q. ஏன்னா ஏங்கிற செட்டு P, Q, ஏங்கிற செட்டுக்கே மறுபடியும் பண்ணுறோம். ஸோ P, Q. இப்போது B cross A, B cross Aல பிங்கிற செட்டு P, Q, ஏங்கிற செட்டும் P, Q. அப்போது நமக்கு இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தாலும் இதே தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்னா P, 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 Q, Q, P, Q, Q. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே சேம் எலிமெண்ட்ஸாக கிடச்சிருக்கு. இப்போது தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் ஏங்கிற செட் M, Nன்னு கொடுத்துருக்காங்க. பிங்கிற செட் Qன்னு கொடுத்துருக்காங்க. சாரி பிங்கிற செட் பைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பைங்கிற சிம்பிள் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா நல் செட். நல் செட்னா ஒன்றும் இல்லை, எலமெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு செட்டு க்ரியேட் பண்ணுறோன்னா அந்த செட்டு தான் நல் செட்னு சொல்லுவோம். அதாவது எம்டி செட். எம்டி செட்னா எ செட் வித்தவுட் elements is called empty set. அப்போது ஏக்கும் பிக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எழுதணும்னா எந்த ஒரு செட்டையும் நல் செட் அதாவது எம்டி செட் கூட பேரப் பண்ணால்
நமக்கு என்ன கிடைக்கும், எம்டி செட் தான் கிடைக்கும். இதுவே ஏ கிராஸ் ஏ எழுத முடியும், ஏன்னா ஏங்கிறது நான் எம்டி செட் வித் 2 எலமெண்ட்ஸ் எம் கமா என். அப்போது ஏக்கு ஏ கூடையே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு எலமெண்ட்ஸ் ரெண்டுலேயுமே இருக்கிறதுனால எம் கமா எம் எம் கமா என். போன சம்மில் நம்ம ஏக்கும் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் என் கமா எம் என் கமா என். நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிங்கிற செட்டு எம்டி, ஏங்கிற செட்டு வித் எலமெண்ட்ஸ் 2. அப்போது இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோம்னாலும் நமக்கு என்ன கிடைக்கும், எம்டி செட் தான் கிடைக்கும். ஸோ இதோட ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சது.